Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு ஒரு சாட்டர்டே ஈவினிங் டு நைட் vlogன்னு கூட சொல்லலாம். நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே தீந்துருச்சு. அதனால வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, எங்கேயும் வெளியில் போகல, எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரம் மசாலாவுக்கு நான் எப்போவுமே வந்து கடையிலலாம் வாங்க மாட்டேன். நான் எனக்கு வந்து வீட்டில் தான் அரைப்பேன். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு தான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி வறுத்து அரைக்கணும். எல்லாமே வெயிட் போட்டு அந்த அளவில் தான். சில இது அப்படி நம்ம கண் மதிப்பில் எடுத்துருவேன், சில இது கிராம் கணக்கில் எடுத்துக்குவேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மல்லி, ஏலக்காய், கிராம்பு, கருப்பு ஏலக்காய், ஜாவித்ரி, இது ஜாதிக்காய் எல்லாமே, சீரகம், மிளகு, சோம்பு, இந்த காஷ்மீரி மிளகாய், அன்னாசிப்பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதெல்லாம் வந்து அப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கணும். அப்புறம் வந்து எங்கள் அன்னம் ஷாப்புக்கு கேரட் ஆயில், வந்து நான் தான் பண்ணி கொடுப்பேன். அதுவும் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ வடிகட்டி வச்சுருக்கோம், நல்லா காய்ச்சியாச்சு. இதில் தான் காய்ச்சினோம். அப்புறம் இதை வந்து வடிகட்டியாச்சு, உங்களுக்கு கூட எடுத்து காமிக்கிறேன். நல்ல கலராக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு, ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த கேரட் கலரில் இருக்கும். நல்லா எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த துணியில் போட்டு வச்சுருக்கோம். அது எடுத்தேன், அப்படி எல்லாமே தெரிச்சிருச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அன்றைக்கி போட்டேன் இல்லையா, உப்பில் போட்ட மாங்காய் அப்படி இருக்குது. இது காலையிலையும் சாயந்தரமும் இந்த மாதிரி குலுக்கி விடணும். பாருங்கள், 4 நாள் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி மூடி வச்சிட்டோன்னா அந்த காற்று உள்ளே போய் நல்லா ஊறும். இல்லாட்டா நீங்கள் துணி கூட கட்டி வச்சுக்கலாம். கேரட் ஆயில் வந்து செஞ்சு வடிகட்டி இருக்குது. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் என்ன பண்ணோம், என்ன தான் ஆள் வச்சு பண்ணாலும் இது 2 மாத்திரம் நான், அப்புறம் ஹேர் ஆயில் 3மே நான் தான் பண்ணுவேன். நான் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். யார்கிட்டையும் விட மாட்டேன். ஏன்னா அது பக்குவம் பார்த்து இறக்கணும், இல்லாட்டி அப்புறம் அந்த எஃபெக்ட் இருக்காது. அடுத்தது இது முடிச்சுட்டு சின்ன வெங்காயம் என்ன பண்ணணும், அதுக்கு சின்ன வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கு. இது கேரட் ஆயிலுக்கு யூஸ் பண்ணது, இது அப்படி வாஷ் பண்ணணும். இது சின்ன வெங்காயமெல்லாம் அளந்து வச்சுருக்கேன். இனி அடுத்து வந்து அதை வந்து வேக வைக்கணும். சின்ன வெங்காயம் எண்ணெய்க்கு இந்த மாதிரி அக்மார்க் பிராண்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா லோக்கல்லாம் வாங்கிட்டு வர்றதில்ல, நல்ல பேக்கெட்டில் நல்ல இது தான் வாங்கி அதை தான் வந்து காய்ச்சுவோம். இப்போ கரம் மசாலாவுக்கு வறுக்க போகிறேன். ஒன்றையும் ஃபஸ்ட்டு மல்லி, மிளகு, சீரகம் அதெல்லாம் வறுத்துக்கணும். அப்புறம் பட்டை, கிராம்பெல்லாம் வறுத்துக்கலாம். ரொம்ப அடுப்பை வந்து ஹைலெலாம் வச்சுக்கக்கூடாது, மீடியமில் தான் வச்சுக்கணும். நான் கரம் மசாலா ரெசிபி கூட போட்டிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க அதை கூட போய் செக் பண்ணி வேணுங்கிற மாதிரி அது கூட போட்டிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மல்லி கொஞ்சம் வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கணும். இந்த சட்டி எல்லாரும் கேட்பீங்க. இது வந்து வெங்கலம், பித்தளை இல்லை, வெங்கலம். நான் கும்பகோணம் போன போது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன். முன்னாடி கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இது இப்போ வாங்கினதில்லை, முன்னாடி வாங்கினது. இதிலெல்லாம் சமைச்சோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ மல்லி வறுத்தாச்சு, அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இது 3ஐயும் போட்டுக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகாய், மிளகு. இது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம மற்ற பட்டை, கிராம்பு, அந்த ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சோம்பு எல்லாம் படப்படன்னு சத்தம் வருது. இந்த அளவு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. இதெல்லாம் அப்படியே கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அன்னாசிப்பூ, இது வந்து ஜாதிக்காயை உடைச்சிட்டு போடுங்க, அப்புறம் மிக்சியில் அரைப்படாது. அப்புறம் ஜாதிப்பூ, கருப்பு ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். எல்லாம் சாமான் எடுக்கிறது தான் பெரிய வேலை. எடுத்தோன்னா வறுத்து டக்குன்னு அரைச்சிடலாம். பட்டை இலை எல்லாத்தையும் போட்டு
ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம், அது கொஞ்சம் அப்படி சூடு வந்தால் போதும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு கூட ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து வெங்கல சட்டி நல்லா ஹீட்டாக இருக்குது, நல்லா வறுபட்டுருச்சு, போதும். வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா அரைச்சி இதில் போட்டு இப்போ வெங்காய எண்ணெய் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைன் அப்படி நைஸ் பவுடரை வேண்டாம், ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கலாம். எண்ணெய் முடியறதுக்கு வந்து எப்படியும் 1 hour 1.5 hours ஆகும். இப்போ கரம் மசாலா அரைச்சாச்சு பாருங்கள். அப்படியே வீடு ஃபுல்லும் அப்படியே வாசம் அவ்வளோ சூப்பராக தூக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறினதும் நம்ம வந்து பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இது அப்படியே ஒரு தட்டில் கொட்டி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மிக்சியில் அரைச்ச சூடு பாருங்க. இந்த கரம் மசாலாவை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாசம் போகாது. நல்லா ஒரு 3 monthsக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காய எண்ணெய் வந்து எங்கள் ஷாப்பில் கிடைக்கும். ரெகுலராகவே நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் கூட நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் வேணுங்கிறவங்க எங்கள் ஷாப்பில் வாங்கிக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஆஷாட நவராத்திரி வீடியோ பார்த்துட்டு இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் தனியாகவே போடுறேன். அன்றைக்கி ஆஷாட நவராத்திரி முடிகிற அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உகந்த நாள். அதனால் அன்றைக்கி அந்த வெற்றிலை தீபமும் ஏற்றி கும்பிட்டேன். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோ போடுறேன். இது ஆறினதும் நல்லா பாட்டிலில் போட்டு வச்சிடணும். கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் கூட எங்கள் அன்னம் ஷாப்பில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நைட் வந்து 9:30 ஆகிடுச்சு. பிரியாணி மசாலாவும் அரைச்சிடலான்னு நினச்சேன், பட் 9:30 ஆகிடுச்சு. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.